வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் டு பியூட்டிஃபை. நான் மது ரகுவரன். நான் வந்து உங்களுக்கு ஒரு புது ஐ மேக்கப் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு பேர் வந்து கட் க்ரீஸ் ஐ மேக்கப். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் தான் அது. அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக வெர்ஷன், அதாவது பிகினர்ஸ்க்கான டுட்டோரியல் தான் நான் வந்து இப்போது இதில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுலேயே வந்து உங்களோட க்ரியேட்டிவ் இது யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய கலர்ஸோடு விளையாடலாம். இல்லை நிறைய இதே பேஸ் டெக்னிக் வச்சு நீங்கள் நிறைய க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறது பிகினர்ஸ்க்கான ரொம்ப பேசிக் டுட்டோரியல் தான். ஸோ என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் அண்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் நான் வந்து பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து சிரம் போடலாம். ஸோ குட் வைப்ஸோட ரோசிப் சிரம். ஸோ என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ட்ரை ஸ்கின்க்கான மேக்கப் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ ட்ரை ஸ்கின்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டு ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட் சிரம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பரான பேஸ் மேக்கப்புக்கு. அதோட காம்பினேஷனாக குட் வைப்ஸோட ரோசிப் மாய்ஸ்சரைசர். இது வந்து கொஞ்சம் நல்ல திக்கான மாய்ஸ்சரைசர். ஸோ இதுவுமே வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல பேஸ். ஸோ இந்த பேஸ் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நார்மலாக சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அண்ட் ஃபவுண்டேஷன். ஸோ ப்ரைமர் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, இல்லை உங்கள் ஸ்கின் வந்து பேஸ் ஃப்ளாலெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரைமர் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போது மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். லாரியலோட ட்ரூ மேட்ச் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஒரு வந்து ரொம்ப லைட்டான ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட நியூட் அவேக்கனிங் பேலட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளெயின் பேஸ் கலர். அந்த பேஸ் கலர் எடுத்து என்னோடய ஐஸ் வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன தான் நம்ம ப்ரஷில் பண்ணாலும் ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம ஸ்மஜ் பண்ணும்போது அது நல்லா பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிடும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ட்ரான்சிஷன் ஷேடு பிஸ்கெட் கலர் அதை எடுத்து நான் வந்து இப்போது க்ரீஸை வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ரஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டிப்பில் பிடிச்சி நான் என்னோடய க்ரீஸை டிஃபைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு ட்ரான்சிஷன் ஷேட். இது வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க் ப்ரவுன் கலர். ஸோ இந்த ப்ரவுன் கலர்லேயும் வந்து நான் வந்து அடுத்தது வந்து என்னோடய க்ரீஸை வந்து அடுத்த கலருக்கு டீப்பன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சீலர். ஸோ இது வந்து ஏஜ் ரிவைன் கன்சீலர் ஃப்ரம் Maybelline. இதை எடுத்து ஒரு ப்ரஷில் எடுத்து நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஐலிட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி க்ரீஸ் இல்லாமல் பார்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அதை நல்லா வந்து ஸ்மஜ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டின ஒரு மெரூன் நல்ல ப்ளம் மெரூன் ஷேட் எடுத்து ஒரு தின் ப்ரஷில் என்னோட க்ரீஸில் மட்டும் நான் வந்து கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா கீழே எப்படி ஐலைனர் போடுவோமோ அதே மாதிரி அந்த க்ரீஸில் ஒரு விங் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பைன் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட் ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறையா 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கலர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அவுட்டர் லிட்டுக்கு ஒரு கலரும் இன்னர் லிட்டுக்கு ஒரு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஐலைனர். ஸோ நம்ம மேலே போட்டிருந்த அதே மாதிரியும் அந்த லைனர் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த இதுக்கும் நான் வந்து ஐலைனர் வந்து அதே ஃப்ளீக்காக நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து பென் ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஜெல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதாவது கலர்டு ஐலைனர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் அதே சேம் ஃப்ளீக்கில் நான் வச்சுருக்கேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரவுன் அண்ட் மெரூன் ஷேடு ரெண்டையுமே என்னோடய லோவர் ஐலிடுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லோவர் ஐலிடுக்கு அப்ளை பண்ணிட்டு அடுத்தது ஃபேஸஸ் கேனடாவோட மேக்னடைஸ் காஜல் எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைனுக்கு மட்டும்
மட்டும் நான் பிளாக் கலர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மஸ்கரா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கர்ல் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் மஸ்கரா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபால்ஸ் ஐலாஷ் வைக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் ஐலாஷ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நைக்காவோட ஜஸ்ட் இனஃப் ட்ராமா வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராமேட்டிக் லேஷ் மாதிரி கொடுக்கும். அண்ட் அந்த கண்ணோட ஐ மேக்கப் ஒரு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும். கண்டிப்பாக நம்ம வந்து லோவர் ஐலாஷும் மறக்கக்கூடாது. ஸோ அதுக்காக மஸ்கரா வந்து நான் லோவர் ஐலாஷ்க்கும் இதுதான் என்னோடய ஃபினிஷ்ட் ஐ மேக்கப் லுக். ஸோ இது என்னோடய லைட்டில் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு டே லைட்டில் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஷ். இது ஃபிசிஷியன்ஸ் ஃபார்முலாவோட பட்டர் ப்ளஷ். இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு வந்து நேச்சுரல் ஃப்ளஷ் கொடுக்குற ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மரிங் ப்ளஷ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் தரும். ஸோ என்னோடய அந்த ஐ லுக்குக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ப்ளஷ் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் வந்து மேபிலினோட மாஸ்டர்க்ரோம் ஹைலைட்டர் எடுத்து நான் வந்து என்னோடய சீக்ஸ் அண்ட் எல்லா ஹைலைட் பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நியூயார்க் பேயோட நியூட் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது லிப் வந்து கான்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கணும், கொஞ்சம் லிப்ஸை வந்து ப்ளம்பியராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லிப் கான்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபினிஷ்டு மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப்பை வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நிக்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து என்னோடய ஃபுல் மேக்கப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.